மக்களே நீங்க தமிழ்நாட்டுல எந்த மூலையில இருந்தாலும் சரிங்க உங்க இடத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து நீட்டா பெயிண்ட் அடிச்சிருவாங்க. நீங்க என்ன டிசைன் கேட்டாலும் சரிங்க எல்லா டிசைன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பக்கா பண்ணி தருவாங்க. சார் எல்லா இடத்துக்கும் நீங்களே போய் அடிச்சிருவீங்களா சார்? கண்டிப்பா சார், எல்லா ஒரு ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணி கொடுத்துட்டு. ஸோ ஹலோ வணக்கம் மக்களே, நீங்கள் டிக்கெட் பை யூடியூப் சேனல் நாங்கள் வச்சேன். ஸோ இன்னைக்கு விளாகில் நான் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு வந்திருக்கேன். ஸோ என்னன்னா ஒரு தனியாக ஒரு இடத்துல வந்து பேசிட்டு இருக்கேன் நினைக்கிறீங்களா? ஸோ இது வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் மைல்கல் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வீட்டில் வந்து ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க. பெயிண்டிங் ஒரு போயிட்டு இருக்குது. ஸோ சார் நம்ம கூட இருக்காரு. சார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபீல்டு ரொம்ப வருஷமா இருக்காரு. சார் வணக்கம் சார், உங்கள் இன்ட்ரோ கொடுங்க சார். வணக்கம், என் பேர் வந்து வினோத்துங்க. ஸ்ரீ ப்ரொஃபஷனல் ஹோம் பெயிண்டிங்ல வந்து நம்ம ப்ரொப்ரைட்டராக இருக்கிறோம். ஓகே, கடந்த ஒரு 18 வருஷமா பெயிண்டிங் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். சூப்பர் சார். ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணுறோம் சார். இப்போ எப்படி சார் நீங்கள் வந்து இப்போ மயில்கல்லுங்கிற இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே கேட்டாலும் எந்த மூலையில் கேட்டாலும் நீங்கள் வந்து பண்ணி கொடுப்பீங்களா? கண்டிப்பாக நிறைய ஊரில் பண்ணிட்டோம். ஆல்ரெடி நம்ம வந்து 35-40 ஊரில் வெளியூர் போய் பண்ணி கொடுத்துட்டோம். நைஸ் நைஸ். நல்லது கிராம அளவுக்கு போய் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். சூப்பருங்க சார். ஸோ நம்ம சொந்த ஊர் வந்து கோயம்புத்தூருங்க. பிரான்ச் வந்து கோயம்புத்தூரில் இருக்கிறோம். ஓகே, பட் ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணி கொடுத்துருக்கோம். பரவாயில்லைங்க. இப்போ கண்டிப்பாக வந்து இப்போ பெயிண்ட் அடிக்கிறோம் அப்படின்னு நினச்சோன்னா உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் அடிச்சாங்க, எழுத்து வீட்டுக்காரர் அடிச்சாங்க, அப்படி கேட்டு ரெஃபரன்ஸ் மூலியமா அப்படி தான் சில பேர் பெயிண்டர் கூப்பிடுவோம். பட் இங்கே நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு வித்தியாசமாக இருக்குது சார். நீங்கள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்களே எல்லா இடத்துக்கும் போய் நீங்கள் பண்ணுவீங்கன்னு சொல்கிறது வந்து சீரியஸாக ரொம்ப நல்ல விஷயம் சார். சார் ஆக்சுவலி இப்போ வந்து என்ன மாதிரி ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க சார் நீங்கள்? இப்போ பெயிண்டிங் சம்பந்தமான உண்டான எல்லா ஒர்க்குமே நம்ம கொடுத்துட்டுருக்கோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ நியூ கன்ஸ்ட்ரக்ஷனு, ஓல்டு பில்டிங்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாலிஷ் ஒர்க்கு, அப்புறம் வந்து இந்த மாதிரி உட்டன் ஒர்க்கு, அப்புறம் வந்து இந்த ஃப்ளோ இந்த மேலே இந்த டேம் ப்ரூஃப் ஹீட் இறங்காமல் இருக்கிறதுக்கு அந்த இது பண்ணி கொடுத்துருக்கோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ், வால் டிசைன்ஸ்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா? வால் டிசைன்ஸில் பார்த்தீங்கன்னா ராயல் பிளேட் டிசைன்ஸு, ஸ்டென்சில்ஸு, இது சம்மந்தமான வந்து பெயிண்டிங் சம்மந்தமான எல்லா ஒர்க்குமே பண்ணி எல்லா ஒர்க்கும் பண்ணி தருவீங்க சார். எனக்கு மக்களுக்கு என்ன ஒரு டவுட் வரும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கேனாலும் போய் நீங்கள் சர்வீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்கும் அது? ஓகே, இப்போ நம்மளது வந்து எப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனலாக வந்து நம்மளோட ஆளுங்க வந்து ஒரு நல்ல ஒரு ரொம்ப வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆளுங்க, நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு டீமை வச்சு நம்ம கொடுத்துட்டுருக்குறோம். அதாவது இன்னும் ஒரு குவாலிட்டியான பிராண்டட் ஐட்டம் போட்டு, இப்போ வந்து ஏஷியன், நிப்பான், டியூலக்ஸ் இந்த மாதிரி ஒரு பிராண்டட் ஐட்டம் போட்டு நம்ம கொடுத்துட்டுருக்குறோம். இதுவே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேரண்டி கொடுப்போம். 5 இயர்ஸ்னா 5 இயர்ஸ், 10 இயர்ஸ் அந்த மாதிரி ஒரு கேரண்டி கொடுத்து நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம். டீம் வந்து நமக்கு மெயினாக டீம் தான். டீம் வந்து ஒரு நல்ல ப்ரொஃபஷனலாக அவங்களுக்கு தெரியும் என்ன டைலூஷன் எப்படி பண்ணலாம், ப்ரைமருக்கு என்ன ரேஷியோஸ், எமர்ஷனுக்கு என்ன ரேஷியோஸ் அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு அந்த ப்ரொஃபஷனலாக இதை வச்சு பண்ணிங்கன்னா தான் அந்த லைஃப் கிடைக்கும். கண்டிப்பாக சார். சார் இப்போ அப்படி பார்க்கும்போது நீங்கள் நான் உங்கள் பிளேஸுக்கே வந்து நீங்கள் பண்ணுறபோது காஸ்டிங் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குமா? காஸ்ட் வைஸ் வந்து கொஞ்சம் நம்ம கோயம்புத்தூர் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். வெளியூரில் போனால் ரொம்ப பெருசாலாம் அதிகமாக போகிறது கிடையாதுங்க. நம்ம நார்மலாக கோயம்புத்தூர் பண்ணுற ரேட்லேயே நம்ம சென்னையிலையும் கொடுக்கலாம். ஃபைன். நம்ம மதுரையிலையும் வேணாலும் நம்ம கொடுக்கலாம். அந்த மாதிரி வெளியூரில் போனாலும் கொடுக்கலாம். பட் ஒரு ஆவரேஜாக நமக்கு வந்து ஒரு 1 lakh பட்ஜெட்டு, 50,000 பட்ஜெட் அந்த மாதிரி இருந்தால் வெளியூரில் பண்ணுறதுக்கு சர்வீஸ் ஈஸியாக இருக்கும். சர்வீஸ் ஈஸியாக இருக்கும். ஆமாம். எப்படின்னா வந்து நமக்கு இந்த ட்ரெயின், இந்த அகாமடேஷனு, நம்ம ஃபுட் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்கும்போது நம்ம சின்ன வேலைகளுக்கு நம்ம போக முடியாது. கண்டிப்பாக. பட் நம்ம லோக்கலாக இருந்தால் பண்ணலாம். பட் கொஞ்சம் வெளியூர் போகும்போது கொஞ்சம் இந்த எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாகும் போது நமக்கு எவ்வளோ டார்கெட் இருந்தால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அப்ராக்ஸாக வந்து ஒரு ஹவுஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா எவ்வளோ நாள் சார் டைம் எடுத்துப்பீங்க ஒரு முடிக்கிறதுக்கு? இப்போ வந்து என்னன்னா இப்போ ரீபெயிண்டிங்காக இருந்துச்சுன்னா, இப்போ இது நம்ம இருக்கிறது வந்து ஒரு ரீபெயிண்டிங் ஒர்க் நடக்கிறது தான். ஃபைன். டபுள் 4 பில்டிங்கு, இன்னர் அவுட்டர் ரெண்டுமே பண்ணுறோம். இது வந்து நம்ம ஒரு 15 நாள் டைம் கேட்டுக்கிறோம். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து இதில் வந்து 3 கோட்ஸ் அப்ளை பண்ணுறோம். ஓகே, இப்போ நமக்கு வந்து ஒரு ப்ரைமர் கொடுத்துட்டு 2 கோட் எமர்ஷன் கொடுப்போம். அப்படிங்கிற 3 கோட்டு இந்த க்ரில்லு, உட்டன்ஸு அவுட் சைடில் அடிக்கும்போது 15 days கண்டிப்பாக ஆகும் உங்களுக்கு. வெளியிலேயே அதே மாதிரி வந்து ஒரு ப்ரைமர் 2 எமர்ஷன் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து அது டைம் ஆகும். உட்டன் ஒர்க் பண்ணுவோம். சிலவங்க வந்து எனக்கு ஃப்ளோரிங் வந்து எனக்கு தண்ணி இறங்காமல் ஹீட் இறங்காமல் இருக்கிறதுக்கு அது பண்ணி கொடுக்கணும். எல்லாமே பண்ணுவீங்க? எல்லாமே பண்ணுறோம். அப்போ அது பண்ணும்போது ஒரு 15 நாள் கண்டிப்பாக எடுக்கணும். 15 days எடுத்துக்கும். இப்போ நம்ம வந்து வீட்டில் பொருளாக வச்சு நம்ம ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிடுவீங்களா இல்லை எப்படி சார்? பண்ணிடுவாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம டீமே அவங்களே எல்லாம் செக்ரேட் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம வந்து நம்ம அந்த மாதிரி ஆளுங்க வச்சுக்கிறோம். அப்போ நமக்கு வந்து இந்த கிளீனிங் ஒர்க்கு,
எல்லாமே அவங்களே பார்த்து பண்ணிடுவோம். அவங்களே பார்த்து பண்ணிடுவாங்க. சூப்பருங்க சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே நீங்கள் கூப்பிட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இடத்துக்கு உங்கள் பிளேஸுக்கு வந்து நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாலில் டிசைன் போட்டெல்லாம் கலெக்ஷன்ஸ் கேட்பாங்களே சார், அவங்களுக்குலாம் பண்ணி பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களா? பண்ணலாம் சார். இப்போ வந்து வால் டிசைன்லேயே வந்து நிறைய கேட்டகரி இருக்குது. ஓகே. ஆர்ட் ஒர்க் இருக்குது, ராயல் பிளே டிசைன்ஸ் இருக்குது. இந்த ராயல் பிளேங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3D எஃபெக்ட்ல பண்ணியிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ஆமாம். அந்த பேக்ரவுண்ட் வந்து ராயலில் கொடுத்துட்டு டாப் வந்து ராயல் பிளேல பண்ணும்போது 2 கலர் மெர்ஜ் ஆகும்போது உங்களுக்கு அந்த 3D எஃபெக்ட்ல கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே. அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறோம். ஸ்டென்சில்ஸ் மாதிரி இந்த ஷீட் வச்சு அப்ளை பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன்ஸ் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வந்து அதுவும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஓ சரி. டிசைன் சம்பந்தமான எல்லா ஒர்க்கும் நம்ம பண்ணுறோம். எல்லா ஒர்க்கும் பண்ணிட்டு சார். சொல்லுங்க சார், இப்போ என்ன சார் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க? இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேம் ப்ரூஃப்னு சொல்லுவாங்க. ஓகே. இப்போ வந்து மொட்டை மாடிக்கு வந்து அடிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கூலிங்க்கு, அதாவது தண்ணி இறங்காமல் இருக்கிறதுக்கும் கண்டிப்பாக அந்த ஹீட் இறங்காமல் இருக்கிறதுக்கும் 2 பர்பஸ்க்கு இது யூஸ் ஆகிற ஒரு டேம் ப்ரூஃப்ங்கிறது சொல்லுவாங்க. ஓகே. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இந்த டேம் ஷீல்டு பிரேமர் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து டாப் கோட் வந்து 2 கோட் கொடுப்போம், டேம் ப்ரூஃப்னு சொல்லிட்டு. ஓகே. இப்போ இதில் வந்து மூணு கலர்ஸ் இருக்குது, ஒயிட்டு ரெட் கிரே, இந்த மாதிரி 3 கலர்ஸ் இருக்குது. ஓகே. இதனால வந்து உங்களுக்கு என்ன யூஸ் ஆகுதுன்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன கொதிக்கிற வெயிலில் இப்போ நம்ம நிற்கிறோம் இல்லைங்களா, கொதிக்கிற வெயிலில் வருங்காலம் நின்னீங்கன்னா அது ஹீட் தெரியாது. சார் தண்ணி பட்ட வழுக்கிற ப்ராப்ளம் இருக்குமா? அந்த ப்ராப்ளம் இஷ்யூஸ் இருக்காது. தாராளமாக வந்து நீங்கள் வாக்கிங் போகலாம், நீங்கள் வந்து எந்த ப்ராப்ளமும் இதில் இருக்காது. கண்டிப்பாங்க. சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலி இது வந்து எல்லா வீட்லையும் முக்கியமாக பண்ணிக்க வேண்டியது இல்லையா? இதெல்லாம் அந்த இடத்துல விரிசல் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இல்லையா சார்? விரிசல் வந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அந்த விரிசலுக்குள்ள இந்த மெட்டீரியல் வந்து லோட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து தண்ணி இறங்காது. ஓகே. நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா உள்ள அந்த சீப்பேஜ் எல்லாம் இருக்கும், அந்த ஓதம் வர ப்ராப்ளம் இருக்கும், அந்த கரையா இருக்கும். கண்டிப்பாக அந்த மேல இருந்து தண்ணி இறங்குறது தான் உங்களுக்கு அந்த லீக்கேஜ் சொல்லுவாங்க. கண்டிப்பா. ஸோ அது வந்து இது கொஞ்சம் அரெஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஓகே. ரெண்டாவது வந்து இந்த கூலிங் வந்து பார்த்தீங்கன்னா 25% வந்து உங்களுக்கு ஹீட் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அதாவது வெயிட்டுக்குள்ள கூலிங்காக கண்டிப்பாக வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. ஃபைன் சார். இப்போ உங்களை கனெக்ட் பண்ணால் இந்த பெயிண்டிங் ரிலேட்டட் என்ன A to Z எல்லாமே நீங்கள் பண்ணி கொடுத்துருவீங்க. பண்ணலாம் சார். சூப்பருங்க. ஸோ சார் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். முக்கியமான மேட்ரு, தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரி சார், அதர் ஸ்டேட்டில் என்ன பண்ணுவீங்களா சார்? பண்ணியிருக்கேன் சார். நம்ம ஆந்திரா பண்ணியிருக்கிறோம், கர்நாடகா பண்ணியிருக்கிறோம், ஓகே, கேரளாவும் பண்ணியிருக்கிறோம். சூப்பர். அந்த ஸ்டேட்லையும் பண்ணி கொடுத்துருக்கோம். சூப்பருங்க. இப்போ தோராயமாக வந்து இப்போ 18 வருஷமாக நீங்கள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக எத்தனை டிஸ்ட்ரிக்ட் சார் போய் பண்ணியிருப்பீங்க? ஒரு 40 ஊருக்கு மேலே போயிட்டு. சூப்பர். 35 to 40 கிட்ட டச் பண்ணியிருக்கீங்க. சூப்பருங்க. ஸோ பார்த்துக்கோங்க, உங்களுக்கும் வேணும்னா கண்டிப்பாக கீழே நம்பரை கொடுத்துருக்கேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க் பண்ணுறதுக்கு ஆள் செட்டே ஆக மாட்டேன்னு நினச்சிட்டு இருப்போம். ஸோ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு விஷயம் தான் சார் சொல்லியிருக்காரு. சார் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே பண்ணி கொடுத்துருவீங்க இல்லையா சார்? ஓகே. நான் டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி சந்திப்போம். டாட்டா, பை.